ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 17வது 18வது வார்த்தை. பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது அவர்களுக்கு சமீபம் ஆனாலும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாக ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இந்த இஸ்ரவேல் புத்திரரை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு செல்லும் பொழுது சமீபமான ஒரு வழியை விட்டுவிட்டு வனாந்தரமான ஒரு பாதையின் வழியாக ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு போகிறார். ஒரு கடினமான பாதையிலே ஆண்டவர் அவர்களை நடத்துகிறார். பிரச்சனைகள், சவால்கள், கடினமான பாதைகள், இவை அனைத்தையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பதற்கு காரணம் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த, கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்படி அவர் நம்மை பழக்குவிக்கிறார். அவருடைய வல்லமையையும் கிருபையையும் நம்முடைய வாழ்க்கையில் காண்பிப்பதற்காக சில பாதைகளை ஆண்டவர், கடினமான பாதைகளை, சவாலான பாதைகளை, புடமிடப்படுகிற பாதைகளை, அக்கினி சூளை போன்ற பாதைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை இந்த இஸ்ரவேல் புத்திரர் இந்த வனாந்தரத்திலே 40 வருடங்கள் நடக்கும் பொழுதுதான் தேவனுடைய வல்லமையையும் மகத்துவத்தையும், தேவன் செய்கிற பயங்கரமான காரியங்களையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், கால தாமதங்கள், கடினமான பாதைகள், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும், நம் மூலமாக சமுதாயம் அறிந்து கொள்ளுவதற்கும் தேவன் அதை அனுமதிக்கிறார். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய கரத்துல, கர்த்தாவே, நீர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற அனைத்தும் என்னுடைய பிரயோஜனத்திற்காகவே, என்னுடைய நன்மைக்காகவே என்று சொல்லி தேவ கரத்தில் உங்களை அர்ப்பணித்து கடந்து செல்லுங்கள். உங்களுக்கு முன்பாக தேவன் செல்லுவார். தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் காரியத்தை அனுகூலமாக்கி தருவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அற்புதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். சமீபமாய் போகிற வழிகளை விட்டுவிட்டு எங்களை சுற்றி போக பண்ணினாலும், வனாந்தர பாதையிலே நடத்தினாலும், ஒரு உன்னத நோக்கத்தோடு உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய கரத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நீர் வெளிப்படுத்துவீர் என்கின்ற அந்த அதி நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.